Test number 13 பாருங்க. Read the following statements. பின்வரும் கூற்றுகளை வாசிക്കുക related to a hospital and a school. அப்ப இந்த கூற்றுகள் ஒரு வைத்தியசாலை மற்றும் ஒரு பாடசாலைக்குரியன. Put them in the correct column. அப்ப நீங்க இந்த கூற்றுகளை சரியான காலத்துக்குள்ள போட்டோம். சரியான நிரல்ல போட்டுட்டோம். ஹாஸ்பிட்டல்னு சொல்லி ஒரு நிரல் இருக்குது, ஸ்கூல்னு சொல்லி ஒரு நிரல் இருக்குது. Write the letter of the sentence. அப்ப தரப்பட்ட A to J வரையான சென்டென்ஸ்ல உரிய லெட்டர் நீங்க அந்த உரிய காலத்துக்குள்ள போட்டாலே போதுமானது. சரிதானே? அப்ப write the letter of the sentence in the correct column. இதுக்கு 5 மார்க்ஸ். முதல்ல பாருங்க, A, children below 12 years are not allowed to enter the wards. அப்ப வார்ட்ஸ்ங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும் ஹாஸ்பிட்டல்ல இருக்க போது. சரிதானே? எனவே இதுல நீங்க A போடக்கூடிய. அப்ப இது ஹாஸ்பிட்டல். சரியா? ஹாஸ்பிட்டலுக்குரியது. B பாருங்க, respect your teachers. அது எங்க? ஸ்கூல் இல்லையா? ஸ்கூல் பாடசாலை. பாடசாலை. எனவே B இங்க வரப்போகுது. அப்ப B யும் செஞ்சிட்டோம். C பாருங்க, you are allowed to go to the canteen only during the interval. அப்ப இது எங்க? ஸ்கூல்ல தான் இருக்கும், பாடசாலையில இல்லையா? எஸ், நீங்க வந்து கேண்டீனுக்கு போறதுக்கு இன்டர்வல் நேரத்துல, இடைவேளை நேரத்தில் மாத்திரம் அனுமதிக்கப்படுவீர்கள் அல்லது அனுமதிக்கப்படுகின்றீர்கள். எனவே பாடசாலை ஸ்கூல் சிக்கு. அடுத்த D பாருங்க, do not make noise in the wards. அதேதான், வார்ட்ஸ் வரக்குள்ள உங்களுக்கு தெரியும் ஹாஸ்பிட்டல். ஹாஸ்பிட்டல் அதுவும் சரி. அடுத்த பாருங்க, E பாருங்க, ரிப்போர்ட் டு ஸ்கூல் ஆன் டைம். வெரி சிம்பிள் கொஸ்டின். E சரியா? ஸ்கூல். F பாருங்க, be courteous be courteous to the hospital staff. ஓகே. ஆஹா, பேசிக்கா இங்கிலீஷ் தெரிஞ்ச பிள்ளை கூட இது செய்யக்கூடியதா இருக்கும். சாதாரண ஒரு கிரேட் 4 கிரேட் 5 பிள்ளை கூட ஈஸியா செய்யக்கூடியதா இருக்கும். And be courteous to the hospital staff வந்து F வந்து ஹாஸ்பிட்டல் காலத்துக்கு எழுத போறீங்க. எஸ். G பாருங்க, limit 2 visitors to a patient at a time. அப்ப ஒரு டைம்ல 2 பேஷண்ட், ஒரு பேஷண்ட பாக்குறதுக்கு 2 விசிட்டர்ஸ் மட்டும் அலோவ் பண்ணலாம், மட்டுப்படுத்தலாம். லிமிட்னா மட்டுப்படுத்துங்கள். சரியா? 2 visitors, 2 விசிட்டர்ஸ். சரியா? அப்ப 2 விசிட்டர்ஸ்க்கு மட்டும் பேஷண்ட் அட் அ டைம். அப்போ ஒரு பேஷண்ட் அட்மிட் பண்ணப்பட்டிருந்தா அவங்கள பாக்குறதுக்கு ஒரு டைம்ல, பகல் நேரம் ஓட்டுக்கு போற டைம்னா 2 பேர் மட்டும் வர மாதிரி. அப்படிதான் சில ஹாஸ்பிட்டல்ல என்ன ஃபாலோ பண்றாங்க. சரி, எனவே அது வந்து G வந்து ஹாஸ்பிட்டல்ல நான் மாத்தி போட்டுறக்கூடாது, அதை பார்த்துக்கணும். அதே பாருங்க, அட்டெண்ட் டு ஸ்கூல் ரெகுலர்லி. எனவே ஸ்கூல்ல வரப்போது. அதை வந்து அட்ஹியர் டு விசிட்டிங் ஹவர்ஸ். அதாவது வந்து கன்னட நேரம் போய் பார்க்காம உங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட விசிட்டிங் ஹவர்ஸ் இருக்குது. உதாரணமா சில ஓட்டில் 6:30 மணிலேருந்து 7:30 மணி வரைக்கும், அல்லது 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும், 12 மணிலேருந்து 1 மணி அல்லது 1:15 வரைக்கும், பிறகு 4:30 5:30 வரைக்கும், இப்படி ஒரு டைம் இருக்கும் தானே. அதுக்கு மட்டும் நீங்க அந்த டைமை மட்டும் பின்பற்றி நீங்க வரணும். அது அது ஹாஸ்பிட்டல். எனவே அடுத்து வந்து ப்ரொடெக்ட் த ப்ராப்பர்ட்டின்னு ஒரு கிளாஸ் வரும், அது உங்களுக்கு தெரியும். J1 வெரி சிம்பிள் கொஸ்டின்ஸ். எனவே நாங்கள் அடுத்த கேள்வி போவோம். அண்டர்ஸ்டூட்? எஸ் சார். Yes, sir.